Hello student, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேங்க் காரிலேஷனில் 3 judges ப்ராப்ளம். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 judges assign the rank to 8 entries in the beauty contest. அதாவது ஒரு பியூட்டி கான்டெஸ்ட் நடக்குது. அந்த கான்டெஸ்ட்டில் வந்து 8 கண்டஸ்டன்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த 8 கண்டஸ்டன்ட்டுக்கு நம்மகிட்ட 3 ஜட்ஜஸ் இருக்காங்க, எக்ஸ் ஒய் இசட்னு. அப்போ எக்ஸ் வந்து என்ன வந்து ரேங்க் கொடுத்துருக்காரு 8 கண்டஸ்டன்ட்க்கு, ஒய் என்ன மாதிரி ரேங்க் அசைன் பண்ணியிருக்காரு, இசட் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கிறது ஒரு டேப்லெட் காலமாக நமக்கு கொடுத்துட்டாங்க. இதில் நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் பேர் ஆஃப் ஜட்ஜஸ் ஹாஸ் த நியரஸ்ட் அப்ரோச் டு காமன் டேஸ்ட் இன் பியூட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு பியூட்டி கான்டெஸ்ட் நடக்குது. பியூட்டி கான்டெஸ்ட் இப்போ நிறைய நம்ம வீடியோஸில் டிவிஸில் பார்த்துருப்போம். ரேண்டமாக வாக் பண்ணி வருவாங்க, நிறைய ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ அதை வச்சு அந்த ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜட்ஜஸ் ஸ்கோர் கொடுப்பாங்க, சில கொஷின்ஸும் கேட்டு ஸ்கோர் கொடுப்பாங்க. இப்போ 3 ஜட்ஜஸ் இருக்கிறப்ப 3 ஜட்ஜஸுக்குமே பியூட்டியை பற்றி ஒரே ஐடியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஓகேவா? சில பேருக்கு வந்து லாங் ஹேர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு ஃபேராக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு டார்க்காக இருந்தால் தான் பிடிக்கும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3 ஜட்ஜஸுக்கும் ஓகே எக்ஸும் ஒய்க்கும் இதட்டுக்கு எக்ஸுக்கு இதட்டுக்கு ரேங்க் காரிலேஷன் ஃபைன், ஏன்னா கொடுக்கப்பட்டது ரேங்க், அதனால நம்ம ரேங்க் காரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணி எந்த ரேங்க் காரிலேஷன் அதிகமாக இருக்கோ அந்த 2 ஜட்ஜஸ்க்கு தான் என்னது காமன் டேஸ்ட் இன் பியூட்டி. பியூட்டியை பற்றி அவங்க 2 பேருக்குமே நல்லா காரிலேட் ஆகி போகுது, அவங்க 2 பேரோட ரேங்க்குன்னு அர்த்தம். அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா மியூச்சுவலாக எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணணும், ரேங்க் காரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி ஸ்பியர்மேன் ஃபார்முலா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு தேவையான இப்போ அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதான் ஃபார்முலா. xy கண்டுபிடிக்கிறதுக்கு 1 - 6 summation of x minus y the whole square divided by n into n squared minus 1. இதே y, zக்கு அப்படியே summation of y minus z the whole square வந்துடும். அப்படியே z, xக்கு summation of z minus x the whole square வந்துடும். இதைத்தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து இவங்க ஆல்ரெடி நமக்கு ரேங்காகவே கொடுத்துட்டனால நம்ம ரேங்க் அசைன் பண்ண தேவையில்லை. சில நேரங்களில் ரேங்க் கொடுக்காம மார்க்ஸாக கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரேங்க் அசைன் பண்ணணும், அதைத்தான் எக்ஸ் ஒய்ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி அவங்க கொடுத்ததே ரேங்க் தான், அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா எக்ஸோட டேட்டா அப்படியே இந்த டேட்டாவை எக்ஸ் எழுதிட்டேன், ஒய்யும் எழுதிட்டேன், இதட்டும் எழுதிட்டேன். நம்ம அந்த ஃபார்முலாவுக்கு தேவையான ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர், ஒய் மைனஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர், இசட் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் தான் என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இதை டேட்டாவை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா -2, 2 - 2 0, 4 - 1 3, 3 - 5 -2, 7 - 4 3, 6 - 1, இங்கே -1, 8 - 1 0. ஓகேவா? இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 4 0 9 4, ஓகேவா, 9 1 1. ஓகே, 20. ஆன்சர் வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் வந்து 28 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரியா? இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா சமேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் இசட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒய் மைனஸ் இசட் பண்ணுறதுக்கு எக்ஸை ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ ஒய் மைனஸ் இசட்ங்கிறது 3 - 1 2, 2 - 2 0, 1 - 3 -2, 5 - 4 1, 4 - 5 -1, 7 - 7 0, 6 - 8 -2, 8 - 6 2. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 0 4 1 1 0 4 4. ஓகேவா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ண வேல்யூவை ஆட் பண்ணுறப்ப நமக்கு 5 5 10. ஓகேவா? அப்போ நமக்கு ஆன்சர் 18. ஓகே, இதே மாதிரி இசட் மைனஸ் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒய்யை ஹைட் பண்ணிக்கலாம். இசட் 1 - 1 0, 2 - 2 0, 3 - 4 -1, 4 - 3 1, 5 - 7 -2, 7 - 6 1, 8 - 5 3, 6 - 8 -2. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0 0 1 1 4 1 9 4. ஓகேவா? இப்போ இதை பண்ணுறப்ப நமக்கு வந்து 7 6 + 4 வந்து ஆன்சர் வந்து 20. இப்போ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதை கொண்டு போய் நம்ம ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணுறேன் நான். முதல் எனக்கு சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் என்ன தெரியும், 28 தெரியும். அப்போது 1 - 6 × 28 டிவைடட் பை n வந்து 8, 8 × 8ங்கிறப்ப 64, 64 - 1 63. ஓகேவா? இது நீங்கள் ஓவராலாக நீங்கள் கேல்குலேட்டரில் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து -0.667 ஒரு ஆன்சர்.
இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச ரோ எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ 0.667. இதே மாதிரி ஒய் மைனஸ் இதை ஹோல் ஸ்கொயர் நம்ம 18 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 1 மைனஸ் 6 இன்டூ 18 டிவைடட் பை 8 இன்டூ 63, அதே ஃபார்முலா தான். ஓகேவா? இப்போ இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 0.786 வரும் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்க்குறப்ப. அப்போ சமேஷன் ஆஃப் ஒய் இதோட வேல்யூ 0.786 வந்திருக்கு. ஓகே, இதே மாதிரி இதட் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். 1 மைனஸ் இதட் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் நம்ம 20 ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். 6 இன்டூ 20 டிவைடட் பை 8 இன்டூ 63. இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணுறப்ப 0.762 வந்திருக்கும். ஓகேவா? இந்த வேல்யூ தான் நமக்கு வந்திருக்கு. இந்த வேல்யூஸை மூணையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். 0.762. இப்போ இந்த 3 வேல்யூஸில் பார்க்குறப்ப எது நமக்கு ஹையாக இருக்குது? நம்ம பார்க்குறப்பே தெரியுது நமக்கு ஒய்யும் இதட்டு ரோ ஒய் இதட்டு தான் நமக்கு எப்படி இருக்குது? ஹையாக இருக்குது. இது 6 இருக்குது, 7 8 7 6 இருக்குது. ஓகே, அப்போ தேட் ஃபோர் ரோ ஒய் இதட் இஸ் greater than rho xy and rho zx. Therefore, judge y and z more common taste in beauty. புரியுதா உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கோன்னு? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்படி மாதிரி 3 ஜட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் மைண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கொடுக்கப்பட்டது ரேங்காக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக ப்ராப்ளம் பண்ணிடலாம். மார்க்ஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரேங்க் அசைன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணணும்? நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.